முடி கொட்டுதா, முடி அடர்த்தியே இல்லையா, பொடுகு தொல்லை இருக்கா? ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் இருக்குல்ல. முடி வெட்டி வெட்டி போகிறது, சாஃப்டாக இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி பாடி ஹீட்டாக இருக்கிறது, தலை எப்போவுமே ஹீட்டாக இருக்கிறது, படிக்கிற குழந்தைங்க, ஒர்க் பண்ணுற லேடிஸ் அண்ட் ஜென்ட்ஸ் எல்லாருமே வைக்கிற மாதிரியான ஒரு ஸ்பெஷல் ஹேர் ஆயில் தான். இதில் முக்கியமான இதில் போடுற இன்க்ரீடியன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சின்ன வெங்காயம் தான் மெயினாக போடுறது. மெயினாக சின்ன வெங்காயம், வெந்தயம் குளுமைக்காகவும் பொடுகுக்காகவும் சாஃப்ட்னஸ்க்காகவும் க்ரோத்துக்காகவும் வளர்ச்சிக்காகவும். அதேமாதிரி கறி லீஃப் வந்து கண்ணுக்கு சாப்பிட்டா எவ்வளோ நல்லதோ முடிக்கு சாப்பிட்டாலும் நல்லது, தடவுனாலும் ரொம்ப ரொம்ப நல்லது. நெல்லிக்காய், பெரிய மலை நெல்லிக்காய். இது எதுக்கு மேம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது ஹேரில் அப்ளை பண்ணும்போது இளம் நிறைய குறையும். சின்ன வயசுல எனக்கு நிறைக்க ஆரம்பிக்குது அப்படின்னா கண்டிப்பாக இது குறைக்கும். அடுத்தது ஆமணக்காயில். உங்களுக்கே தெரியும், அந்த விளக்கெண்ணெய் வந்து கண்ணிலேயே அப்போல்லாம் கட்டுவாங்க, ஒரிஜினாலிட்டியாக இருக்கும்ல, அப்போ எடுத்து கட்டுவாங்க. இப்படி நிறைய நல்ல செக்குலலாம் நிறைய நல்லெண்ணெய் தானே அப்படின்னு கேட்டால் நல்லெண்ணெய் விளக்கெண்ணெய் வாங்கி நல்லாவே தலையில் வைக்கலாம், தப்பே இல்லை. அப்போல்லாம் விளக்கெண்ணெய் தலையில் வைப்பாங்க, குளுமை தாங்கும் உடம்பே. கருஞ்சீரகம் அப்படின்னு. ஆமாம். ஸோ கருஞ்சீரகம் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும். இந்த கருஞ்சீரகம் வந்து கசப்புத்தன்மை இருக்கிறது, சாப்பிட்டாலும் நல்லது. ஒரு பிஞ்ச் ஆஃப் கருஞ்சீரகம், பிஞ்சு தான் எடுத்துக்கணும். தலையில் தடவும் போது அந்த பொடுகு தொல்லை, தலையில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எல்லாமே குறையும். தேங்காய் எண்ணெய், செக்கு எண்ணெயிலே பியூர் செக்கு, மரச்செக்கு எண்ணெயில் தேங்காய் எண்ணெய் எடுத்து உங்களுக்கு கொடுக்குறாங்க. இத்தனை இன்க்ரீடியன்ஸ் போட்டு நிறைய கொச்ச நிறைய மூலிகைகள். அது அவரவர்களின் விருப்பம், அதை பற்றி வேண்டாம். இவ்வளோதான் போட்டு இதில் அழகாக அதை பதப்படுத்தி அதை சன்லைட்டில் வச்சு வைட்டமின் ஏற்றி நமக்கு கொடுக்கறதுனால, நம்ம தலையில் தடவுறதுனால, ஒரு ஆயில் எடுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இப்படி லேயராக தடவணும். இப்படி தடவணும் நீங்கள் அந்த ஆயிலை. இப்படி லேயராக தடவிட்டு, இந்த ஆயில் தடவிட்டு உடனே போய் குளிக்கணுன்ற தேவைகள் கிடையாது. ஒரு நாள் நல்ல கோடெல்லாம் எடுத்து போட்டு நல்லா சீவி முடி சீவிட்டு 2 நாள் கழிச்சுனாலும் நீங்கள் தலை மட்டும் சீவிக்கோங்க. அப்போ நான் 2 நாள் கழிச்சு தான் சீவ சொன்னேன். குளிக்கிறது, தலைக்கு குளிக்கிறது அடுத்த 2 நாள் கழிச்சு கூட குளிக்கலாம். நிறைய ஆயில் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம நல்லெண்ணெய் வச்சோன்னா உடனே குடிக்கணும், தலை பாரம் ஆகிடும் விளக்கணும். ஆனால் இது சைனஸ் ப்ராப்ளம் இருக்கவங்களும் வைக்கலாம், ஒன்றுமே ஆகாது. படிக்கிற குழந்தைங்க வைக்கலாம், தலை முடி கொட்டாது, பொடுகு தொல்லையை நீக்கும். நீங்கள் வந்து நீங்கள் ஸ்ட்ரகிள் உங்களுக்கு உங்கள் தலை முடி மேம் பொடுகு வந்து சாதாரண விஷயமா நினச்சிடாதீங்க. பொடுகுனால தான் உங்களுக்கு வந்து பெரிய டாக்டர்னு கேட்டால் இல்லை. ஆனால் நாங்கள் கஷ்டப்படுறதை பார்த்து சொல்லுவாங்க, அதை வச்சு நான் கேட்குறேன். அதுதான் நான் ஓப்பன் டாக்கில் தான் நம்ம இதை பற்றி பேசுகிறோம். பொடுகு வந்து டே பை டே ரொம்ப 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 படலாக எடுத்து பார்த்தா அது சொரியாசிஸாக ஃபார்ம் ஆகும். ஸோ அது இது ஒன்று பயமுத்துற விஷயமெல்லாம் கிடையாது. டே பை டே நீங்கள் பொடுகை எடுத்துருங்க. அந்த ஒரு நல்ல இந்த மாதிரிலாம் வெதுன்னு, அதாவது ஹாட் ஆயில் பண்ணுறாங்களா அந்த மாதிரி இந்த எண்ணெயை ஒரு கப்பில் ஊற்றி சுடு தண்ணிக்குள்ளே வச்சுக்கினா வெதுன்னு இருக்கும். கை பொறுக்கிற அளவு தான் ஸ்கேல்ஃபும். கொதிக்க வச்சிடாதீங்க, ஸ்கேல்ஸ் தாங்காது. ஸோ லைட்டாக வெதப்பாக இருக்கிற எண்ணெயை வச்சு நல்லா மசாஜ் பண்ணி நல்லா கோம் பண்ணி அழகாக ஜடை போட்டு விட்டுட்டிங்கன்னா ஒன்றுமே ஆகாது. பொடுகு தொல்லையிலேருந்து பிரச்சனைகள் தீரும். பொடுகு இருந்தால் தான் உங்களுக்கு முகத்தில் பரு வரதோ. தலை எப்போவுமே எல்லாருக்குமே ஒரே ஒரு முக்கியமான விஷயம், வயிறு எவ்வளோ க்ளீனாக இருக்கோ தலையும் அவ்வளோ க்ளீனாக இருக்கணும். வயிறும் தலையும் க்ளீனாக இருந்தால் தான் பரு வராது, முகம் பொழிவாக இருக்கும். வயிறு க்ளீன் பண்ணணும், அதே மாதிரி தலையும் க்ளீனாக வச்சுக்கணும். ஸோ இது ரெண்டும் இருக்கும் பொழுது உங்களோட பாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரீயாக இருக்கும், அப்படியே அமைதியாக. பரு வராது. தேவையில்லாத ஆயில் ஐட்டம் சாப்பிட்றதுனால வருதுன்னு சொல்கிறாங்க, அதை குறைச்சிக்கோங்க. நல்லா ஹெல்த்தியாக இதெல்லாம் தடவிட்டு நல்லா ஹெல்த்தி ஃபுட்டும் சாப்பிடும்போது இன்னும் நல்லா இருப்பீங்க, ஹாப்பியாக. ஸோ சனா ஹேர் ஆயில் பற்றி நான் சொல்லணுன்ற தேவையில்லை, உங்களுக்கே தெரியும், சூப்பராக இருக்கும். ஃபேஷன் வித் கித் யூடியூப் சேனல், இன்ஸ்டா சேனல் எல்லாத்துலேயுமே பொடுகு பிரச்சனையிலேருந்து ஒரே தீர்வு சனா ஹேர் ஆயில் தான். 500 ml ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி இருக்குது. ரெகுலர் கஸ்டமர்ஸ்க்காகவே வச்சுருக்காங்க. தமிழ்நாடு ஃப்ரீ ஷிப்பிங். புக்கிங் டக்குன்னு போட்டுக்கோங்க. ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி, ஃபுல் ஸ்டாக் அவைலபிலிட்டி. டக்குன்னு டேண்ட்ரஃபும் ஹேர் ஃபால்ல இருந்து காப்பாற்றிக்கலாம் நம்ம, அது மெயினான விஷயம். ஸோ லவ் யூ ஆல், தேங்க்யூ ஆல் ஃபார் யுவர் பியூட்டிஃபுல் சப்போர்ட். ஃப்ரீ ஷிப்பிங் தமிழ்நாடு கொடுத்துருக்காங்க. புக்கிங் ஸ்டார்ட் பண்ணிக்கிறீங்களா? தேங்க்யூ.